வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் காலியான 1.5 வோல்ட் பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சால்டரிங் மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனும். ஸோ பெல் பட்டனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ கைஸ் நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ சால்டரிங் மிஷின் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சார்ஜ் இல்லாத ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி தேவை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருப்புளி வச்சு அது மேலே இருக்கிற சில்வர் பிளேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ திருப்புளி வச்சு தான் நம்ம எடுக்கணும்லாம் சொல்லியில்லை, நீங்கள் நைஃப் சிசர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரால் கொஞ்சம் சுற்றி நிற்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற எல்லா கவரையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக சில்வரில் ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எடுத்து விட்டோம்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அந்த உள்ளே இருக்கிற கிராஃபைட் பார்த்தீங்கன்னா கார்பன் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கீழே செகண்ட் லேயரில் லப்பரில் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அது உள்ளே இந்த மாதிரி கார்பன் மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கார்பன் தான். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்பன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட்டு நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பேப்பர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற கார்பன்லாம் கீழே பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு அசிங்கமாயிரும். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கிராஃபைட்டை நம்ம வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பென்சிலோட லெட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட்டை ஃபுல்லாக நம்ம சாண்ட் பேப்பரில் வச்சு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் தேய்ச்சிருக்கிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷின் மாதிரி லுக்கு தரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு ஸோ அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கிராக் மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சீவி விடுங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா நவராதக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஃபைட்டை எடுத்து அந்த செல்லை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த செல்லு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த டேமேஜ் ஆனதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்து எடுத்தலாம். ஸோ ஆக்ஸா பிளேட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேமேஜ் ஆன பக்கத்தை பார்த்தீங்கன்னா அறுத்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த ரப்பர் ஒன்று எடுத்துருப்போம். ஸோ அந்த ரப்பரே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா அழுத்திக்கிட்டிங்கன்னா உள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற வெட்டி லைட்டாக இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் இந்த கிராஃபைட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ண வேட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் மிஷினை யூஸ் பண்ணும்போது அந்த லப்பர் பார்த்தீங்கன்னா உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம இப்போ எம்சில் ஒட்டிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்சில் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ எம்சிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பார்ட் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் கலரில் ஆயிரும். அண்ட் இந்த எம்சில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட்டை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். அண்ட் எம்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம காய விடலாம்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எம்சில் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. ஸோ ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய சார்ஜர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான சார்ஜர் எடுத்துக்கோங்க. அது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ பின்னுக்கிற இடத்த நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அண்ட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கும். ஸோ ரெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த சிவி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயருமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா 2 ஒயரும் ஜாயின் ஆகாத கற்றுக்காக ஸோ ஒரு ஒயர் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்சில் போட்டு சுற்றிக்கிட்டோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டியாச்சு இதில். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம ப்ளக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹீட் ஆகவே இல்லை. ஸோ ஹீட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டை உருகிற அளவு இதில் ஹீட் இல்லை. ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை இதில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சார்ஜரையும் மாற்றி பார்த்தாச்சு. ஸோ நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணப்போ பிளாக் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸோ ஹீட் ஆக மாட்டேங்குது. நம்ம எடுத்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஸோ 5.1 வோல்ட் தான். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் 5.1 வோல்ட் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 12 வோல்ட் டிசி கரண்ட்டை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆக தான் சொல்லி இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப். இதை நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போயே அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு சாயங்காலம் வரையும் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போக போக கிளியாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் சார்ஜரோட இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ ஹீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆகலை. ஸோ 5 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் நல்லாவே வித்தியாசம் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டை உருக்கிற அளவு நல்லா ஹீட் கெப்பாசிட்டி வரல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 24 வோல்ட் தந்தால் இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ 24 வோல்ட்னா லேப்டாப் சார்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேப்டாப் சார்ஜர் இல்லை. ஸோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 24 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒர்க் ஆகும். ஸோ 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இப்போ 24 வோல்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த லெட் உருகும். ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர் இருந்தால் ஸோ நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா 24 வோல்ட் கன்வெர்ட்டர் டிசி கன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்க அதை வச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை விட பெஸ்ட்டானது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற அந்த பென்சிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பென்சில் வச்சு எப்படி சால்டரிங் மிஷின் செய்யுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா எப்படி சால்டரிங் மிஷின் செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேயே சூப்பராகவே நல்லா பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ 5 வோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா உருகும். ஸோ லெட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே உருகும். ஸோ நீங்கள் பென்சிலே கூட பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துடலாம். ஸோ பென்சிலில் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த 1.5 வோல்ட் பேட்டரி வச்சு செய்கிறத விட பார்த்தீங்கன்னா பென்சிலில் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுவும் இல்லாத அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேயே நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ இதை விட அது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி வச்சு செய்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. பென்சிலை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாடா பை பாய்.